இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 21வது மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸுக்கு இடையில ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். லக்னோ பிச் பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஸ்லோவர் விக்கெட்டாக தான் இருக்கும். ஸ்லோ பவுலர்ஸ் தென் ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். பேட்டிங் ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பால் பேட்டுக்கு நல்லா வந்தது, நல்ல ரன்ஸ் வந்தது. ஆல்மோஸ்ட் 200 ரன்ஸ் கிட்ட ரெஜிஸ்டர் ஆச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் லேட்டராக பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. லாஸ்ட் சீசன்லையும் சேம் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 193 ரன்ஸ் ரெஜிஸ்டர் ஆச்சு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். தென் செகண்ட் மேட்ச்சில் 120 ரன்ஸ் தான் ஸ்கோர் வந்தது. ஆல்மோஸ்ட் 160 170 ரேஞ்சில் ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பிச் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகும். ஸ்பின்னர்ஸ் அந்த டைமில் எஃபெக்டிவாக இருப்பாங்க. டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண தான் விரும்புவாங்க. இங்கே பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தான் அதிகமான மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இங்கே 7 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 5 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 2 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 159 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 3 டைம்ஸும் 150 to 189 2 டைம்ஸும் எபோவ் 190 2 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 199 ரன்ஸ் தென் லோவஸ்ட் ஸ்கோர் 108 ரன்ஸை LSG தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லக்னோ லாஸ்ட் மேட்ச்சில் RCBயை பீட் பண்ணாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. படிக்கலோட ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. படிக்கலுக்கு பதிலாக தீபக் கூடாக்கு சான்ஸ் கிடைக்கும்னு தோணுது. இம்பாக்ட் சப்பில் டிகாக் தென் மணிமாறன் சித்தார்த்துக்கு இடையில ஸ்வாப் இருக்கும். GT லாஸ்ட் மேட்ச்சில் பஞ்சாப் கிட்ட லாஸ் ஆனாங்க. பேட்டிங்கில் நல்லா தான் ஆடி இருந்தாங்க. பவுலிங்கில் ஒமர் சாய் தென் உமேஷ் யாதவ் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணாங்க. உமேஷ் யாதவுக்கு பதிலாக சாய் கிஷோரை ட்ரை பண்ணால் பெட்டராக இருக்கும். இந்த பிச்சில் பண்ணுவாங்களா பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச்சில் டேவிட் மில்லருக்கு பதிலாக கேன் வில்லியம்சனை எடுத்துகிட்டு வந்தாங்க. வில்லியம்சன் கண்டினியூ ஆவாருன்னு தான் தோணுது. இம்பாக்ட் சப்பில் லாஸ்ட் மேட்ச்சில் டிவேட்டியா தென் மோஹித் சர்மா கடையில் ஸ்வாப் இருந்தது. ஆல்மோஸ்ட் சாய் சுதர்ஷன் தென் மோஹித் சர்மா கடையில் தான் ஸ்வாப் இருக்கும். லக்னோ விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் KL ராகுல், டிகாக் தென் புரான். டிகாக் அண்ட் KL ராகுல் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ராகுல் தான் க்ளோ ஒர்க் பண்ணுறாரு. ராகுல் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி இருந்தார். தென் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் கிரேட்டாக இல்லை. எகென்ஸ்ட் GT 3 இன்னிங்ஸில் 76 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 50 அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 200 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு 40 ஆவரேஜில். ராகுல் மோஹித் சர்மா கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. பட் மோஹித் சர்மா லேட்டராக தான் பவுல் பண்ணுவார். தென் ரஷீத் கான் கிட்ட 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. 41 பால்ஸ் ஆடி 35 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு எகென்ஸ்ட் ரஷீத் கான். ரஷீத் கான் பவர் பிளே லாஸ்ட் ஓவரை பவுல் பண்ணுவார். டிகாக் பேக் டு பேக் 50 அடிச்சிருக்காரு. நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். எகென்ஸ்ட் GT 3 இன்னிங்ஸில் 88 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீசனில் ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. இந்த வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 70 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டிகாக் எகென்ஸ்ட் ரஷீத் கான் 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. நிக்கோலஸ் பூரன் 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. கண்டினியூஸாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். பட் எகென்ஸ்ட் GT 14 ஆவரேஜில் 41 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் கிரேட்டாக இல்லை. 8 இன்னிங்ஸில் 127 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பூரான் எகென்ஸ்ட் நூர் அகமத் 6 பால்ஸ் ஆடி 1 ரன்ஸ் கூட அடித்ததில்லை. 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. படிக்கல் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. இந்த சீசனில் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை. அகென்ஸ்ட் GTயும் கிரேட்டாக இல்லை. 5 இன்னிங்ஸில் 68 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் கிரேட்டாக இல்லை. படிக்கல் ரஷீத் கானுக்கு எகென்ஸ்டாக 29 பால்ஸ் ஆடி 21 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 3 தடவை அவுட்டும் ஆயிருக்காரு. தீபக் கூடாக்கு சான்ஸ் கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் டீசெண்டாக ஆடி இருந்தார். 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். ஆயுஷ் பதோனி 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர். பட் இந்த சீசனில் கிரேட்டாக இல்லை. எகென்ஸ்ட் GT 4 இன்னிங்ஸில் 91 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா டீசெண்டாக ஆட முடியும். ஸ்டோயினிஸ் நம்பர் 4ல் ஆடுறாரு. பேட்டிங்கில் 15 to 20 ரன்ஸ் அடிக்கிறாரு. தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் GT பேட்டிங்கில் 3 இன்னிங்ஸில் 6 ரன்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. ஸ்டோயினிஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவர் விக்கெட்டில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். தென் பவுலிங்லையும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஸ்டோயினிஸ் மோஹித் சர்மாக்கு எகென்ஸ்டாக
3 பால்ஸ் ஆடி 2 தடவை அவுட் ஆயிருக்காரு லாஸ்ட் சீசன்ல மட்டும். குருணால் பாண்டியா பவுலிங்ல 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. 3 மேட்சஸா விக்கெட்லெஸ்ஸா இருக்காரு. தென் டீசன்ட் பேட்டரும் கூட இந்த வென்யூல பஞ்சாபுக்கு எகென்ஸ்டா 43 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த வென்யூல குருணால் பாண்டியா கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்க முடியும். இந்த வென்யூல 39 ஆவரேஜ்ல 196 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்ல 6 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அகேன்ஸ்ட் ஜிடி பேட்டிங் அண்ட் பவுலிங்ல டீசெண்டா ஆடி இருக்காரு. நவீன் உல்ஹக் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. பவர் பிளேல 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் பவுல் பண்றாரு. அகேன்ஸ்ட் ஜிடி 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 19 ரன்ஸ் மட்டும் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூல 4 மேட்ச்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லக்னோ செகண்ட் பவுல் பண்ணா லேட்டரா நவீன் உல்ஹக் எஃபெக்டிவா இருக்க முடியும். ரவி பிஷ்னாய் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அகேன்ஸ்ட் ஜிடி 3 இன்னிங்ஸ்ல விக்கெட்லெஸ்ஸா தான் இருக்காரு. பட் இந்த வென்யூல 7 இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல 3 மேட்ச்ல ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. குவாலிட்டி பவுலர், சடனா 2-3 விக்கெட்ஸ் மொத்தமா எடுக்கக்கூடிய பிளேயர். மயங்க் யாதவ் சூப்பரா கலக்கிட்டு இருக்காரு. லாஸ்ட் 2 மேட்ச்லயும் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல எக்கனாமியா பவுல் பண்ணியிருக்காரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. மிடில் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. டீம்ல மஸ்டா ட்ரை பண்ணணும். யாஷ் தாக்கூர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. மிடில் 2 ஓவர், தென் டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் பவுல் பண்றாரு. இந்த வென்யூல 3 இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதால கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். மணிமாறன் சித்தார்த் பவர் பிளேல 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். சுப்மான் கில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற பிளேயர். பட் ஐபிஎல்ல டீசெண்டா ஆடி இருக்காரு. குஜராத் டைட்டன்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் சாகா 20-24 ரன்ஸ் ஆவரேஜா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி லாஸ்ட் சீசன்ல ஒரு மேட்ச்ல 81 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூலையும் டீசெண்டா ஆடி இருக்காரு. சாகா குருணால் பாண்டியாக்கு அகேன்ஸ்டா 2 தடவை அவுட் ஆயிருக்காரு. சுப்மான் கில் பேட்டிங் ஓபன் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச்ல 89 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. டீசென்ட் ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி 4 இன்னிங்ஸ்ல 157 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 50s அடிச்சிருக்காரு. பட் இந்த வென்யூல 2 இன்னிங்ஸ்ல 12 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சுப்மான் கில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பிளேயர். லக்னோல மணிமாறன் சித்தார்த் பவர் பிளே ஓவர்ஸ்ல பவுல் பண்றாரு. சாய் சுதர்ஷன் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாரு. ஆவரேஜா 30-40 ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கிற பிளேயர். டீசெண்டா ஆட முடியும். கேன் வில்லியம்சன் லாஸ்ட் மேட்ச்ல 1 டவுன்ல பேட்டிங் ஆடி இருந்தாரு. இந்த மாதிரி ஸ்லோ ட்ராக்ல ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆட முடியும். 30-40 ரன்ஸ் வரைக்கும் மினிமம் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். விஜய் சங்கர் 5th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் சுத்தமா இல்லை. பட் 20-25 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ஒமர் சாய் பவுலிங்ல ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. பவர் பிளேல 2 ஓவர் பவுல் பண்றாரு. மினிமம் 1 விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு. தென் பேட்டிங்ல 6th டவுன்ல ஆடுறாரு. T20ஸ்ல பேட்டிங்ல கிரேட்டா இல்ல. ODIஸ்ல பேட்டிங்ல நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. பேட்டிங்ல 15-20 ரன்ஸ், தென் பவுலிங்ல 1 விக்கெட் எடுத்தாலே ட்ரீம் டீமுக்குள்ள வர முடியும். ராகுல் டிவேட்டியா 7th டவுன்ல பேட்டிங் ஆடுறாரு. சம்டைம் பேட்டிங்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். லாஸ்ட் ஓவர்ஸ்ல குயிக்கா 20-30 ரன்ஸ் அடிக்க முடியும். அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி 3 இன்னிங்ஸ்ல 64 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு மேட்ச்ல 40 ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூல ஒரு இன்னிங்ஸ் பேட் பண்ணி 2 ரன்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லெக் பிரேக் பவுலரும் கூட. பட் ரீசன்ட் மேட்சஸ்ல பவுலிங் போடுறதில்ல. ரஷீத் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். ஆல்மோஸ்ட் மேட்சுக்கு 1 விக்கெட் வச்சு எடுக்கிறாரு. பட் இன்ஜரிக்கு பிறகு பழைய பெர்ஃபார்மன்ஸ் மிஸ்ஸிங். பட் இந்த மேட்சுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்கு. அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி 4 இன்னிங்ஸ்ல 7 விக்கெட் எடுத்திருக்காரு. 4 எல்லாம் எடுத்திருக்காரு. தீபக் கூடா, படிக்கல், தென் KL ராகுல் இந்த 3 பிளேயர்ஸையும் 3 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. டிகாக்க 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு ரஷீத் கான். தென் டீசன்ட் பேட்டரும் கூட குயிக்கா 15-20 ரன்ஸ் அடிக்க முடியும். மோஹித் சர்மா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் பவுல் பண்றாரு. அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி 2 இன்னிங்ஸ்ல 6 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வென்யூல ஒரு இன்னிங்ஸ்ல 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. KL ராகுல 3 டைம்ஸும், ஸ்டோயினிஸ் தென் குருணால் பாண்டியாவை 2 டைம்ஸும் அவுட் பண்ணியிருக்காரு. உமேஷ் யாதவ் 1 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றாரு. அகேன்ஸ்ட் லக்னோ ஒரு மேட்ச் பவுல் பண்ணி விக்கெட்லெஸ்ஸாக தான் இருக்காரு. நூர் அகமது 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த வென்யூல ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு.
எகென்ஸ்ட் எல்எஸ்ஜி 2 இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் பூரான் 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் சூப்பராக பவுல் பண்ண முடியும். நல்கண்டே லாஸ்ட் மேட்ச்சில் 1 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தார். இந்த மேட்சுக்கு 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் கேஎல் ராகுல் தென் பூரான். டீக்காக ட்ராப் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க். பேட்டர்ஸில் சுப்மான் கில் தென் கேன் வில்லியம்சன். ஆல்ரவுண்டர்ஸில் ஸ்டோயினிஸ், குருணால் பாண்டியா தென் ஒமர் சாய். பவுலர்ஸில் ரஷீத் கான், மவுத் சர்மா, மயங்க் யாதவ் தென் நூர் அகமத். இதில் ஒமர் சாய்க்கு பதிலாக சாய் சுதர்ஷனை கூட ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல படிக்கல், பதோனி, டிவேட்டியா, நவீன் உல்கக் தென் ரவி பிஷ்ணோய் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கேஎல் ராகுல், சுப்மான் கில் தென் கேன் வில்லியம்சன் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல பூரான், ஸ்டோயினிஸ் தென் ரஷீத் கான் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.